அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டியோட ரிசல்ட் வந்தாச்சு. இப்போ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம ரிசல்ட் கொடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் தான் முதல்ல ரிசல்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டைம் பார்க்காம மிகப்பெரிய சப்போர்ட் என்னுடைய டீமோட கடகடன் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ ஏர்லியராக கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். ஏன்னா ஒரு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி ஐடியாலஜி எதுவுமே இல்லாமல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தேடிட்டே இருக்கிறோம். பல வீடியோக்குள்ள நம்ம அவேர்னஸ் கொடுத்தாலும் கூட அவர்களை யாரும் இது பண்ண இல்லை. பட் நம்ம வந்தவங்களுக்கு சில யதார்த்தமான இப்படிதான் நடக்கும்ன்றத முன்னாடி கண்டுபிடிச்சு சொன்னது அது மிகப்பெரிய இது. பட் ரெண்டாவது ரவுண்ட்ல என்ன மாதிரி இருக்க போகுன்றத நம்ம பொறுத்திருந்து சொல்றோம், ரெடியாகவும் இருக்கிறோம், பயப்படாதீங்க. ஸோ இதுல நான் எதுக்காக நான் இதெல்லாம் முன்னாடியே சொல்றேன் அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அடுத்து ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற சீட்ஸ் ரிசல்ட் வரப்போகுது இல்லையா? சாய்ஸ் பில்லிங் ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ நம்பர் 1, ஸோ பிடிஎஸ் இன்னைக்கு ஒரு டாபிக், அடுத்த ஒரு வீடியோ ரிசல்ட்டு. ஸோ பிடிஎஸோட முதல் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒன்லி டீம்டு யூனிவர்சிட்டியோட பிடிஎஸ் உடைய ரிசல்ட். ரைட். நம்பர் 1 மீனாட்சி டென்டல் காலேஜ், அதோட ஜென்ரல் கேட்டகரி. ஏன்னா நிறைய பேர் வெறும் டென்டல் மட்டும்தான் பிளான்ல இருப்பாங்க, கடைசி வரைக்கும் எம்பிபிஎஸ் போக மாட்டாங்க. ஏன்னா டியூ டு த மார்க் ஃபேக்டரி ஆர் ஃபினான்ஷியல் ஃபேக்டர். பட் அதுக்கு என்ன மார்க்ன்றது நமக்கு தெரியல. சார் நான் 115 மார்க் எடுத்திருந்தேன், பிடிஎஸ் கண்டிப்பா கிடைச்சிருன்னு சொன்னாங்க. நானும் என்னன்னு பார்த்தேன், என் பேரை அலாட் பண்ணி வரல சார். அப்போ கடைசி மதிப்பெண் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கேட்டகரியில 194. அடுத்து சத்யபாமா டென்டல் காலேஜ், அதோடைய கட் ஆஃப் 171. அடுத்த கட் ஆஃப் சவிதா டென்டல் காலேஜ், அவங்களுடைய கேட்டகரி மார்க் 273. தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்பர் 1 காலேஜா பார்க்கப்படுகிற சவிதா டென்டல் காலேஜ் 9 லட்சம் ரூபாய் எபிடிஎஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க. 273 மார்க், ஹை மார்க். திஸ் இஸ் குவாலிட்டி எஜுகேஷன். ரைட். என்ஆர்ஐ சீட் இருக்கு, ஒரே ஒரு சீட்டு 144 மதிப்பெண்ல அலாட் ஆயிருக்கு. அடுத்து பாலாஜி டென்டல் காலேஜ், அதோடைய ஜெனரல் கேட்டகரி மார்க் 181. ராமச்சந்திரா, அதோடைய மார்க் 272. சவிதாக்கு அப்புறம் ராமச்சந்திரா ரொம்ப அதிகமாக விரும்புறோம் இல்லையா? அடுத்து எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜ், இட் இஸ் சென்னை, ஜெனரல் கேட்டகரி 270. எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்து, அது ராமபுரம் கேம்பஸ், இது காட்டாங்குளத்து கேம்பஸ் 245. தாய் மூகாம்பி, அதோட மார்க் 162 வரைக்கும் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. சேலம் கேம்பஸ் ஜெனரல் கேட்டகரி 170. அடுத்து இந்திரா காந்தி பாண்டிச்சேரி கேம்பஸ் 190. பட் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ் மட்டுமே தேடுற மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் எப்போதுமே பார்க்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு எப்போதுமே பிடிஎஸ்லேயே கான்சென்டா இருப்பாங்க. பட் இந்த மார்க்ன்றது அடுத்த ரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் ஹையர் கட் ஆஃப் தான் போகுமே தவிர இதுல பெரிய மாற்றங்கள் இருக்க போறது இல்லை. ஸோ பி ரெடி, பி பிளான். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு செல்ஃப் பினான்சிங் கேட்டகரியில சீட் வாங்கிடலாமா அப்படின்றத பாருங்க. இந்த மதிப்பெண் வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் சேஃப். ஏன்னா முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம விட்டவங்க தான் அன்லக்கி. பட் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா மாணவர்களுக்கும், இடம் வாங்கின அனைத்து மாணவர்களோட வாழ்த்துக்கள். அடுத்து ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரளயத்தை கிரியேட் பண்ண ஹையஸ்ட் மார்க் தமிழ்நாடு தான் அப்படின்ற ஒரு ரிசல்ட் கொடுக்க போறோம். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.